கோயில் நிதியில் கல்லூரி கட்டுவதா என எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு கண்டனம் வலுத்ததை அடுத்து தாம் அப்படி கூறவில்லை என அவர் பல்டி அடித்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முரண்பட்டு பேசியதை தற்போது பார்க்கலாம். இவர் பேச்சலாம் கேட்க முடியாது, சும்மா மாத்தி மாத்தி பேசிருக்காரு. இவர் பேச்ச கேட்கல, நீ பேசாத, சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ பேசுவார் அண்ணன் கருத்தா பேச கேட்க முடியாது மாப்பிள்ள. என்னை பத்தி பேசுற அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல. உன் வாயில இருக்குதுன்னா நாக்கா இல்ல தோசை திருப்பியா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஒண்ணு பேசுறது, ராத்திரி ஒண்ணு பேசுறது, மதியம் ஒண்ணு பேசுறது, அப்புறம் எல்லாத்தையும் விட்டு அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு போயிடுறது. ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. உடைக்காம விட மாட்டேன். கோபப்படாத. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க. அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. மாணவனுடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்று தான் சொன்னனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிறுத்தியா, ஒரு அடி விழுந்துச்சு, சும்மா இருக்க மாட்டோம். இப்ப என்ன பிரச்சனை, என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுமா? பாரு, வீடியோ பாரு. வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு. அதான் என் மாப்பிள்ள. பிரச்சனை என்னன்னா, கோயில் கட்டுவதற்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறைக்கு சேர அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. இப்படி நடுவில் நிக்கிறதுக்கு 1 லிட்டர் கோமியத்தை வாங்கி குடிச்சிட்டு சங்கிய மாதிரி இருக்கலாம்டா நீ. எடப்பாடி ரிப்போர்ட், அமித்ஷா சப்போர்ட். மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. இவன் என்னமோ ரொம்ப யோக்கியமா மாதிரி பேசுறான். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிக்கும் போறது, பகை இல்லாம போறீங்க ஒரு யோக்கியம் அப்படின்னு சொல்ற அறிவு கெட்ட முண்டங்களுடைய நரேட்டிவை தூக்கி சுமக்கிறது தான் இந்த நடுநிலையாளர்களுடைய வேலை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சென்னை கபாலீஸ்வரர் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோயில் வருமானத்தில் திமுக அரசு கல்லூரிகளை கட்டுவது நியாயமா? அதற்கு கண்டனம் தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டேன். என்ன சொல்றது, முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரடியாக முழு சங்கியாகவே மாறி இருக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பார், முழுசா சங்கியாக மாறி இருக்கிறோம் உன் எடுபுடி பழனிசாமியை பார். சீமான் பேசின அதே டாபிக் தான் இருந்து பேசுறாப்ல. அர்ஜுன் சம்பத் பேசின, எச்ராஜா பேசின அதே டாபிக் மட்டும் இல்ல. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இல்ல ஒண்ணே ஒண்ணு திரும்ப நான் கேட்கிறேன், மானங்கட்டத்தனமான ஒரு கேள்வி. நீங்க தான் படிக்காம தற்கூரியா வாழ்ந்துட்டீங்க, நாங்களுமா தற்கூரியா வாழணும்? அந்த ஆளுக்கு அறிவு இல்ல, தற்கூரி மாதிரி பேசுறாப்புல. அவர் நாட்டு ஆண்ட ஒரு முதலமைச்சரா இல்ல மோடி வீட்டுல மாப்பு வச்ச முதலமைச்சரா எனக்கு தெரியல. செய்யுங்களா செய்யுங்க. பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு ரியாக்ஷன்ஸ் வரணும். வரலன்னா இது தமிழ்நாடு கிடையாது. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா இதுல முதல்வர் நாசுக்காக ஒரு ஊம குத்தா அவங்க குத்தி விட்டு இருக்காப்புல. காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது. Stalin is more dangerous than கருணாநிதி. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது. அவர் நாலேஜபிள் இல்லன்றது இதுல தெரியுது. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். அமைச்சரே, இதெல்லாம் ராஜசபையில் சகஜம். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி,
புரட்சி நடிகர் தொடங்கி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி சும்மா நில்றா. இந்த கல்லூரியில் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். என்ன இப்படி டுஸ்டாய் போச்சு? அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. போது இப்படி சொல்லலாமா? தற்கூரி இன்னசென்ட், அறியாம இருள் மூழ்கி இருக்கும் ஒரு அப்படின்னு சொல்லலாம்ல. விஷயம் ஒண்ணுதான். பூன்னு சொல்ல, பூன்னு சொல்ல, மலர்னு சொல்லலாம். மலர்னு சொல்லலாம். நம்ம கேவலமானவங்க தான். அதுக்காக நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவன்னு நினைக்கிறேன்டா. தமிழ்நாட்டுல உள்ள ஒரு திராவிட தலைவர் அப்படிப்பட்ட ஆள் அவனோட கமெண்ட் எடுத்து பேஸ் பண்ணி போறீங்களே, நீங்க கொங்கு கமெண்ட் சேர்ந்தவரா? நீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு தலைவருக்கும் ஒரு தவழ்ந்து வந்தவருக்கும் இன்னொரு வித்தியாசமும் இருக்குது. இம்புட்டி காலப்படுத்துறதுக்கு நீ சோத்துல வச வச்சு கொண்டுலாம்ல. உடனே நம்ம ஆளுக்கு கேட்பாரு எடப்பாடி, சாமி கும்பிடுற அமைச்சருக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்தை பத்தி கவலை அப்படின்னு கேட்பாரு. நீ செய்வடா, உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. ஒன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. பள்ளி கல்லூரிலாம் திறந்து படிக்க வச்சிருக்காங்க. நாளை போல எப்படி அதிமுக ஓட்டு போடுவான்? எப்படி போடுவான்? ஊரை அடிச்சு வலையில போட்டுக்கிறோம்னாச்சே, எப்படி பொறுப்பா இருப்பான் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு பார்வையில, ஒரு சர்ஜிக்கல் பார்வையில ஐயா பள்ளி கல்லூரிகளை திறக்கப்படாது அப்படின்னு ராஜகோபால் அவர்களுடைய வாய்ஸாகவே ஐயா பேசுறாப்ல. எடப்பாடி பழனிசாமி பைத்தியக்காரன் அர்த்தம். அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்திலே இல்ல. அவன் ஃப்ராடு, மெகா ஃப்ராடு. இப்ப அறநிலைத்துறை கீழே உள்ள பணத்துல இருந்து எடுத்து ஒரு காலேஜோ பள்ளியோ திறந்தோம்னாக்கா அது சதி செயல், அது தப்புன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ற இந்த தற்குறி பழனிசாமி இருக்காப்புல இல்ல. ஏன் தற்குறின்னு சொல்றேன்னா, அதாவது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. என்ன மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, அப்ப எனக்கு தொழில்நுட்ப கல்லூரியா சொன்னீல தற்கூரி? உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. அதாவது கோயிலுக்கு அறநிலையத்துறைக்கு கொடுக்குற காசை எடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்டி ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி கொடுக்காதீங்க. அவங்கள தற்கொலையா வச்சிருங்க, அவங்கள படிக்க வைக்காதீங்க, அவங்கள முட்டாளையா வச்சிருங்க, அவங்கள ஆடு மாடு மேய்க்க அனுப்புங்க, அவங்கள செருப்பு தைக்க விடுங்க அப்படின்னு ஐயா சொல்ல வர்றாப்ல. இது குத்தமான குத்தமே கிடையாது. இப்ப அறநிலைத்துறையில் உள்ள காசை எடுத்து பள்ளி கல்லூரிகள் வெளியில உள்ள டிபார்ட்மெண்ட்களை வெளியில அப்படி செலவு பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள காசை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க யூனியன் கவர்மெண்ட். அப்ப அவனை எடுத்து எப்ப கேள்வி கேட்பேன்? அது எப்படி அவர் சுற்றுவாரு, அதனால பயப்படுறாரு. நல்லா ஊத்த பல்ல வச்சுன்னு கேக்குறாரு. சொல்ல எப்படி கேட்பாரு எடப்பாடி போய் அவரை கேட்க சொல்ல பாக்கல. கேள்வி கேட்கணுமா இல்லையா? என்னென்ன இது, ஏற்கனவே வெட்டியா இருந்துகிட்டு இருக்கேன், இதுல நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு இருக்கிற மதிப்பு எல்லாம் போயிடும். எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். வெக்கமா இல்ல? வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம்ல? நோ 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 நோ, தட் இஸ் ஸ்டூபிடிட்டி. அடங்கொம்மால பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்ல, ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்துல வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். அப்படிங்களா? அவங்க இது எப்படிங்க நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய